அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை இந்தியா. காலையிலேயே கதிரவன் உதித்தால்தான் இந்த உலகமே வெளிச்சம் அடைகிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதேபோல் இந்தியாவில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்களது கடமையை செய்தால் மட்டுமே இந்தியா தூய்மை இந்தியாவாக மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று முன்னேற்றம் என்ற பெயரில் எண்ணற்ற தொழிற்சாலைகளை நாம் கொண்டு வந்துள்ளோம். மேலும் நகரமயமாக்கல், வாகன பெருக்கம் போன்ற காரணங்களால் நமது சுற்றுச்சூழல் பெரிதும் மாசுபட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் நமக்கு எண்ணற்ற நோய்கள் வருகின்றன. இதனால் மனித உற்பத்தி குறைகிறது. ஒரு மனிதன் தூய்மையாக இருந்தால்தான் அவனது குடும்பம் தூய்மையாக இருக்கும். ஒரு குடும்பம் தூய்மையாக இருந்தால் அந்த சமுதாயம் தூய்மையாக இருக்கும். ஒரு சமுதாயம் தூய்மையாக இருந்தால் அந்த நாடே தூய்மையாக இருக்கும். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் என்ற பாடல் வரிகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆம், சுற்றுச்சூழல் தனி மனிதன் தூய்மையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தை மக்களின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 நவம்பரில் அறிமுகப்படுத்தினார். நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தம் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்த நம் தாய்நாட்டின் தந்தை மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளில் இந்தியா ஒரு தூய்மை இந்தியாவாக மாற்றம் பெற வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துள்ளார் நம் பிரதமர். மேலும் இந்த மாபெரும் திட்டத்தை மேலும் மகத்துவப்படுத்த பல்வேறு பிரபலங்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர். திறந்த வழி கழிப்பிடங்கள் ஒழிக்கப்பட்டு தூய்மையான கழிப்பிடங்கள் தோன்றிட வேண்டும். சுத்தமில்லா நீர்நிலைகளை தூய்மைப்படுத்திட வேண்டும். தேவையற்ற தொழிற்சாலைகளை தவிர்க்க வேண்டும். தொழிற்சாலையில் இருந்து வெளியிடப்படும் கழிவுகளை சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் பதப்படுத்தி வெளியிடப்பட வேண்டும். வாகனங்கள் எரிசல்களை தவிர்க்க வேண்டும். டாக்டர் APJ அப்துல் கலாம் நமது நாடு வல்லரசு நாடாக மாறும் என்று கனவு கண்டார். இவரது கனவை நினைவாக்க தூய்மை இந்தியா உருவாகிட நாம் ஒவ்வொருவரின் விடாமுயற்சி அவசியமானது. இயற்கையை சுவாசிப்போம், இந்தியாவை நேசிப்போம். நமது இந்தியா தூய்மை இந்தியாவாக மாற நாம் உறுதி கூறுவோம். நன்றி.